டிசம்பர் முதல் வாரத்துல திருமணம் ஆயிருக்கு. கூடவே 19 வயது தான் அந்த பெண்ணுக்கே ஆயிருக்கீங்க. அது ஒரு விஷயம். கன்சீவா இருக்குன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன் மேடம். எனக்கு எந்த விதமான வரதட்சணையும் ₹1 நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்லி, இதெல்லாம் அந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு சொல்லி என் பொண்ணு அவ்வளோ அழுத. அந்த இடத்துல பூ வச்சுட்டு சிங்கடி போற வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் நீங்க என்ன 30 வயசு 19 வயசு எங்க இருக்கு மெச்சூரிட்டி யோசிச்சு பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு. இல்லைங்க நான் எல்லாம் பேசி தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது நீ என்ன ஓரா பேசுற சொன்னதை தான் கேட்கணும் போது அப்ப அந்த பெண்ணுக்கு அங்கே டேக் கொடுக்கப்படும். இவ திமிர் பிடிச்சவ, இவ ஃபெமினிஸ்ட். கல்யாணமான நாள்லேருந்து இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லப்படுது. அப்படின்னா நீ பிரெக்னெண்டா இருக்காம நீ காலேஜுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. அவங்க ரொம்ப வேர்பல் அபியூஸ். அதுவும் அந்த நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பேசும்போது நமக்கு தெரியுது. அப்பதான் அவங்க சொல்றாங்க எவ்வளவு டார்ச்சர்ஸ் என் பொண்ணு அனுபவிச்சிருக்கான்னு. ஒரு பூ வச்சுட்டு போனா கூட அவங்க அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஏன்னா திரும்ப காலேஜ் போனா ஒரு பார்வை ஒரு மாதிரியா தான் இருக்கும். இதுல கன்சீவரா இருக்கல அந்த ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கு. நம்ம கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். அது எண்ட் ஆஃப் த டே வாழ்க்கை போறது ஒரு பக்கம், உயிரே போயிடுது இல்லையா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், திருப்பூர்னாவே நம்ம ரிதனியா வழக்கு தான். பல முறை நம்மளே நம்ம பேசியிருக்கோம். அந்த வழக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு வழக்கு. அதே திருப்பூர்ல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு மேடம். கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3-4 மாதம் தான் நினைக்கிறேன். ஒரு மனைவி வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? திரும்ப அதான் ஏதாவது ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம். அகெயின் லைக் வந்து ஒரு மனைவியா இருக்கக்கூடிய ஒரு பெண், அது வந்து இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ். ஓகே, எப்போ அவங்களுக்கு பிரச்சனை வரும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பிரச்சனை வரும், எந்த ரூபத்துல வரும், எப்போ வந்து அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சுப்பாங்க. இப்ப எப்படி ஆகுது அப்படின்னா தற்கொலைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். மன உளைச்சலின் காரணமாக. ஏன்னா இப்போ நீங்க எடுத்துக்கோங்களேன், இப்ப நம்மளே வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம உடம்புல பிசிக்கலா எந்த பிரச்சனை வந்தாலும் மன தைரியம் இருந்தா நம்மளால சமாளிச்சிடலாம். கண்டிப்பான ஒரு விஷயம் அது. ஓகே, இதே மன தைரியம் இல்லை அந்த இடத்துல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தது ஏதாவது ஒரு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆக ஏதோ ஒரு விஷயம் பண்ணக்கூடிய ஒன்னாதான் இல்ல. அந்த மன தைரியம் கொடுக்குற இடத்துல ஒன்னும் புகுந்த வீட்டுல இருக்கணும், அட்லீஸ்ட் பிறந்த வீட்டுல இருக்கணும். ரிதனியா அவளுக்குள்ள அந்த இல்லம்மா அனுசரிச்சு போமான்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து இன்னைக்கு அந்த பொண்ணோட தற்கொலைக்கு அவருடைய தாய் தந்தையும் ஒரு காரணம். அது லைஃப் லாங் அவங்களை ரெக்ரெட் பண்ண வைக்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி. சரி, எந்த தாய் தந்தையுமே வந்துட்டு தன்னுடைய பெண் வந்துட்டு வீணா போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எந்த இடத்துலயுமே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு மாறிடாதா, தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை வந்து மாறிடாதா ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பாக்ட் தான். என்ன ஆனாலும் நீ கட்டிய கணவரோட தான் நீ வாழணும் அப்படிங்கிறது. சரி, ஒரு பக்கம் ஆண்கள் போலவே சில பெண்கள் தவறாகவும் இருக்காங்க. அது வந்து டோட்டலா வேற சாப்டர். ஓகே, பட் இந்த மாதிரி நடக்கும்போது பெண்கள் ரொம்ப டெடிகேட்டடா இருந்து அந்த புகுந்த வீட்டுனால ஒரு பிரச்சனை நடக்கும் போது திரும்ப அந்த பெண் அவங்களோட பிறந்த வீட்டுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு ஆறுதல் தேடும் போது நிறைய பெற்றோர்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா லைக் ரொம்ப சொசைட்டியை நோக்கியான பார்வை வந்து அவங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகேப்பா, என் பொண்ணோட லைஃப் ஓகே, அவ கஷ்டப்படுறா, நாங்க பாத்துக்கிறோம், சொசைட்டி வாழ போறது இந்த நாங்க தான், சொசைட்டி என்ன கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட் சொசைட்டி ஐயோ என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், மானம் கௌரவம் அப்படின்லாம் யோசிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அப்படி யோசிச்சுதான் அப்ப கூட அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, சரி நம்ம ஒரு வாட்டி பேசி அனுப்பலாம், அங்க எல்லாம் சரியாயிடும், பொண்ணு மேனேஜ் பண்ணிடுவா, பொண்ணு வந்து இது பண்ணிடுவா. ஆனா இது எல்லா இடத்துலயும் நடக்கல மேடம். நடுத்தரதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹை லெவல் வரை நடக்குது. ஆமா, நம்ம அதுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில இடத்துல என்னன்னா கேட்ட நகையை போடலன்னு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். கேட்ட வந்து வரதட்சணை கொடுக்கலன்னு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அவ்வளோ வரதட்சணைகள், கோடிக்கணக்கான வரதட்சணைகள், 100கணக்கான பவுன்கள் போட்டு 1000கணக்கான கிலோ வெள்ளிகள் கொடுத்து எல்லாமே பண்ற இடத்துலயும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு வந்து ஜாதி மதம், அது வந்து ஸ்டேட்டஸ் தகுந்து இதெல்லாம் எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஓகே, அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க மென்டாலிட்டியை பொறுத்து தான் இந்த விஷயம் நடக்குது. பெண்களும் இங்க பாதிக்கப்பட்டு அட் எண்ட் ஆஃப் த டே தற்கொலைக்கும் அவங்க தூண்டப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் எனக்கு திருப்பூர்ல நடந்திருக்க ஒரு கேஸ். அதாவது திரும்ப என்ன சொல்லுது அப்படின்னா, சொன்ன மாதிரி ஒரு ரிதன்யாக்கள் கிடையாது, பல ரிதன்யாக்கள் வந்து இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அது வெவ்வேறு ரூபத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, இதே சொன்ன மாதிரி ஒரு 3 மாதமே ஆன நிலையில் டிசம்பர் முதல் வாரத்துல திருமணம் ஆயிருக்கு. கூடவே 19 வயது தான் அந்த பெண்ணுக்கே ஆயிருக்கீங்க. அது ஒரு விஷயம். கன்சீவா இருக்குன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். கன்சீவா தெரிஞ்ச கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அந்த பெண் கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச கொஞ்ச நாட்கள் தான் இங்க இறந்தது. 2 உசுறு அதுதான். ஏன்னா இது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் வந்து அனுப்பர்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கங்கா நகரை சார்ந்த ஒரு பர்சன், அதாவது அசோக் குமார், அவருடைய பையன் விகாஸ் கண்ணன், அவருக்கு வந்து 30 வயதுன்னு சொல்லப்படுது. அவர் தான் மாப்பிள்ளை இந்த இதுல. ஓகே, அவர் சின்ன லெவல்ல ஒரு வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நாள் அவருக்கு பெண் தேடியும் எங்கேயுமே பெண் கிடைக்காததுனால விரக்தியில் இருந்தார், திருமணத்தை நோக்கிய விரக்தியில் இருந்தாருன்னு இருக்கு. கூடவே அவங்க ஃபேமிலிக்கு லைக் நோன் ஃபேமிலியா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பெண் தான் இப்ப இறந்து போன பெண். ஓகே, அவங்களுக்கு 19 வயது. அவங்க வந்து இந்த தாராபுரம் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல இருந்து பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
வேற சமுதாயம் நினைக்கிறேன். வேற மாற்று சமுதாயம். அதான் பொண்ணு கிடைக்கலன்னா டக்குன்னு பொண்ணு கிடைச்சா போதும் நினைச்சு உங்களே ஏதோ பண்ணிருக்காங்க. அதுவும் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முதல்ல வந்துட்டு எங்களுக்கு வரதட்சணை எதுவுமே வேண்டாம், நாங்களே பெண்ணை வந்து நல்லபடியா பாத்துக்கிறோம், ஓகே, எங்களுக்கு எந்த விதமான வரதட்சணை ₹1 நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்லி அந்த பையன் வீட்லயே இங்க எல்லாமே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணதாகவும் இங்க சொல்லப்படுது கம்ப்ளீட்டா. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும் போது அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கும், எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு இது யாருக்கா இருந்தாலும் வரும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இங்க நிறைய கேசஸ்ல இந்த மாதிரி நடக்குது. ஆரம்பத்துல வந்துட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம், உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லிட்டும் அதுக்கப்புறம் வந்து இல்ல என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கிறான், இதெல்லாம் நீங்க கொடுக்கணும். இல்ல இதுல இன்னொன்னும் இருக்கு, அந்த பெண் படிச்சுட்டு இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பென்னு சொல்லியும் தான் நீங்க திருமணம் பண்ணதாகவும் இருக்கு. இதுவும் அகைன் as a செகண்ட் ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் லைஃப்லயும் இது பிரச்சனை ஆகுது. அந்த பெண் கிளியரா அங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல நான் வேலைக்கு போவேன், நான் படிச்சிருக்கேன், படிச்சு நான் வேலைக்கும் போவேன் அப்படின்னும் போது அந்த பெண் நல்லபடியா குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த ஆண்களுக்கு நிறைய இடத்துல இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டினால, இல்ல அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேல் அந்த டாமினன்சி, மேல் சாவனிஸ்ட் ஆட்டிடியூட்னால, இல்ல நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கூட அது பிரச்சனையா மாறும், இல்ல நீ வந்துட்டு வேலைக்கு போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னும் போது, இல்லைங்க நான் எல்லாம் பேசி தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது, நீ என்ன ஓரா பேசுற, சொன்னதை தான் கேட்கணும்னும் போது அப்ப அந்த பெண்ணுக்கு அங்க டேக் கொடுக்கப்படும், இவ திமிர் பிடிச்சவ, இவ ஃபெமினிஸ்ட் அப்படின்ற மாதிரியான டேக் எல்லாமே அங்க சித்தரிக்கப்படும் அந்த இடத்துல. அதை மாரி நீ வெளியில போனா நமக்கே தெரியும், சொந்த கணவர்ல இருந்து அந்த ஒரு புகுந்த வீட்டுல இருந்து சுத்தி இருக்கவங்க ஃபேமிலி எல்லாரும் அந்த பெண்ணை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கேரக்டர் அசாசினேஷன். உண்மைதான் இல்லையா? இதுலயும் அதுதான் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல இல்லையா? சோ இந்த பெண் இது பண்ணி கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணமான நாள்ல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லப்படுது. இவங்க கோச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்த அப்புறம் திரும்ப சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. திரும்ப அந்த மாதிரி கோச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் திரும்ப விகாஸ் கரன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ பிரெக்னென்டா இருக்காயுமே நீ காலேஜுக்கு போவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. இந்த பெண்ணை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல நான் காலேஜுக்கு போவேன், என் படிப்பு வந்து என்னால அங்க விட முடியாது, நான் கண்டிப்பா காலேஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும் போதும் அங்க ரொம்ப வேர்பல் அபியூஸ் அதெல்லாம் இருந்ததா சொல்லப்படுது. ஓகே, சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த சம்பவம்லாம் நடக்கும்போது அவங்க ரூமுக்கு போய் கதவை வந்து தாளிட்டுட்டாங்க அப்படின்னும், கொஞ்ச நேரம் கழித்து அந்த கணவர் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அவங்க மயக்கமான நிலையில இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஒண்ணு அப்படி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்க தூக்கிட்டு தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அங்கிருந்து அவங்களை வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல், திருப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போகும்போது தான் இல்லை அங்க இறந்துட்டாங்க. ஐ மீன் அங்க மயக்கமான நிலையில இருந்தப்போ அப்புறம் பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீசாருக்கு இது தெரிவிக்கப்பட்டு அவங்க உடலை கைப்பற்றி திருப்பூர் மருத்துவமனைக்கு வந்து அடுத்த கட்டம் போஸ்ட்மார்ட்டம் இருக்கு எல்லாமே அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். இங்கேயும் இங்க என்ன இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பத்தினர் உறவினர்கள் எல்லாருமே சாலை மறியலையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஒண்ணு இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, போலீசார் வந்து அங்க வந்து அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க, இல்ல நாங்க இது என்னன்னு விசாரிக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னப்பறம் கல்யாணம் ஆகி 3-4 மாதம் தான் ஆகுது. இன்னொன்னு இதுல ஆர்டிஓ விசாரணையும் இருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு இறந்து போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க போலீஸ் விசாரணையுடன் சேர்ந்து ஆர்டிஓ விசாரணையும் அங்க அமைக்கப்படும். ஸோ 2 விசாரணையும் அங்கே வந்து அமைக்கப்படும். இல்லை இன்னொன்றும் அந்த முழுக்க அவங்க தாயாரும் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சந்தேக மரணம் அப்படின்னு ஒன்று. அவங்க தாயாரும் அந்த நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பேசும்போது நமக்கு தெரியுது, அப்பதான் அவங்க சொல்றாங்க எவ்வளோ டார்ச்சர்ஸ் என் பொண்ணு அனுபவிச்சிருக்கான்னு. ஒரு பூ வச்சுட்டு போனா கூட அவங்க அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, வரும்போது போகும்போது கூட டோர் அடிச்சுட்டு போறது, டோர் இது பண்ணிட்டு வர்றது, என்னை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கும், என்னால அந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு சொல்லி என் பொண்ணு அவ்வளவு அழுது அந்த இடத்துல. பூ வச்சுட்டு சிங்கடி போற வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. இதே விஷயம் தான். எந்த ஒரு ஆணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு பெண்ணை நோக்கி ஒரு கேள்வியோ ஒரு விமர்சனங்களோ வைக்கிறப்போ அதே பெண்ணை அந்த ஆணை நோக்கி திரும்ப அதை வச்சா அவங்களை ஏத்துப்பாங்களான்னு தெரியாது. எந்த ஆண் வச்சாலும் இப்ப புகுந்த வீட்டுல எடுத்துக்கோங்களேன், சில இடத்துல அந்த மாமனார் மாமியாரே கேட்கிற கேள்வி கேட்கறான்ல பதில் சொல்லுடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் அதற்கு ஒரு பதில் கொடுத்தாலும் என்ன சத்தம் போட்டு பேசுற, என்ன உயர்த்தி பேசுற, ஏன்னா உனக்கு என்ன திமிரான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நம்ம என்னதான் நோக்கி ஒரு பக்கம் நிறைய ஆண்கள் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கும்போது இப்போ நானே இங்க உட்காந்து இவ்வளவு பேசுறேன், கண்டிப்பா என் ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம அது கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரியான ஃபேமிலிஸும் இந்த மாதிரி நிறைய பெண்களும் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த மாதிரியான குடும்பங்களும் இந்த மாதிரி பெண்கள் இன்னும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் எடுக்கிறாங்க, அங்கேயே இதே பிரச்சனை வருது. இப்ப இந்த பொண்ணு வந்து ஒன்னும் எளிமையான பொண்ணு நினைக்கிறேன், ஆனா உங்களே நகையெல்லாம் பண்ணி போட்டுருக்காங்க. பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தற்கொலை நடக்குதுன்னா ஒன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்களா எப்படி மேடம்? சரி நான் இவ்வளவு தூரம் உனக்கு பண்ணி நான் வந்து கட்டி வச்சிருக்கேன், என் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு எடுத்திருப்பாங்களா எப்படி மேடம்? சரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க இது நிறைய பிரச்சனை ஆகுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தானே, தெரிஞ்ச குடும்பம் தானே, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது ஓகே, ஒரு தெரிஞ்ச அளவுல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். பட் உள்ள போகும்போது தான் யாருக்குமே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். ஓகே, இன்னொன்னு நீங்க என்ன 30 வயசு 19 வயசு எங்க இருக்கு மெச்சூரிட்டி யோசிச்சு பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு.
நீங்க மென்டல் மெச்சூரிட்டியை யோசிச்சு பாருங்களேன். 19 வயசு ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் அதுவும் வந்து ஒரு கன்சீவ் ஆகுறாங்க, அந்த இடத்துல ஆகுறாங்க 30 வயது. ஓகே, அது கல்யாணம் ஆகலன்ற விரக்தியில இருக்க போய் தான் இங்க வந்து அவங்க பெண் கேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க பேரண்ட்ஸும் யோசிச்சிருக்கலாம், பெண்ணுடைய பேரண்ட்ஸும் நம்ம எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, பொண்ணை இவங்க வர படிக்க அலோவ் பண்றேன்னு வேற சொல்றாங்க, பெண்ணும் அவ ஆசையை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயம் தான் எமனாகவே நிறைய இடத்துல மாறுது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வெளியில போய் சில இடத்துல வெளியில போய் கொடுத்தாலும் பிரச்சனை ஆகுது, நல்லா தெரிஞ்சவங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போனாலும் பிரச்சனைகள் ஆகுது. இங்க அகெயின் யார் மேல தப்பு அப்படின்னா அந்த மனிதர்கள் மேலதான் இங்க தப்பு. யாரா இருந்தாலும் இந்த பெண் எல்லாமே பேசிட்டு தான் வந்திருக்காங்க. ஓகே, நீ காலேஜுக்கு போ, பிரெக்னெண்டா இருக்கே, ஓகே காலேஜுக்கு போ, அந்த ஒரு டெலிவரி டைம் அந்த மாதிரி இருக்கும்போது நீ அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மீடியட்டா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த மனம் உடையறதை விட ஒரு கண்டினியூஸ் ஒரு விஷயமா இருக்கும் போது இன்னும் மனம் உடைந்து போகும். உண்மைதான் இல்லையா? ஒருவேளை அவங்க அம்மா சொன்னதுபடி உண்மையா இருந்தா அப்ப அந்த பெண் வந்து கல்யாணமான நாள் முதலே மன அழுத்தத்துலதான் இருந்திருக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. இறப்பிற்கு முன்னாடியே இந்த அவங்க அம்மாட்ட போன் பேசிருக்காங்க மேடம், எப்படி மேடம்? இல்ல, இந்த விஷயம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அது வந்து வீட்டுக்கு போகும்போது அந்த பெண் சொன்னதாகவும் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என் பெண் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, நான் வந்துடுறேன்ற மாதிரி என் பெண் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறது. இது எல்லாம் தான் இங்க ப்ரூவிங் ஃபேக்டர். ஓகே, இது வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க, காலேஜ் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதே ஒரு வேலை நமக்கு மற்ற கேஸ்ல நடக்கிற மாதிரி இங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ஆடியோ நோட்டோ இல்ல யார்கிட்டயாவது ஏதாவது கால் பண்ணி சொல்லியோ இல்ல ஏதாவது ஒன்று எழுதி வச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் வேற மாதிரி இருக்கும், இந்நேரத்துக்கு அந்த ஆண் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. இல்லையா? பட் இங்க அந்த பெண் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சூசைடல் நோட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இது விசாரணையை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இல்ல மேடம், இப்ப உண்மையில இப்ப எல்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க, உண்மையில அந்த பொண்ணு தான் போய் தூக்கு போட்டுக்குச்சா இல்ல உங்களே ஏதாவது பண்ணிருப்பாங்களே எப்படி மேடம்? இது எல்லாமே அடுத்த கட்ட விசாரணை. இது வரைக்கும் நமக்கு வந்த நியூஸ் இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதுதான். ஓகே, இது எல்லாமே அடுத்த இப்ப அவங்க அம்மா வந்து இப்ப எதுவுமே அலிகேஷன்ஸ் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இது வேற மாதிரியான ஒரு விஷயம். காலேஜ் போக கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பெண் மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றதோட இது முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? இப்ப அவங்க அம்மா வைக்கக்கூடிய அக்வசேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனை நோக்கி ஒரு என்கொயரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இவ்வளவு அலிகேஷன் சொல்றாங்க அவங்க, சோ இதுக்கெல்லாம் என்னப்பா, அடுத்தது போலீஸ் எதை நோக்கி போவாங்க அப்படின்னா, ஓகேமா உங்ககிட்ட உங்க பெண் இவ்வளவு பேசியிருக்காங்கல்ல, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரியான நோக்கி அடுத்தது போகும். அடுத்தது மேபி இந்த பெண் வீட்டுல இருந்து காலேஜுக்கு போயிருக்காங்க, காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேபி ஒரு என்கொயரி அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். காலேஜுக்கு வந்து உங்ககிட்ட அவங்க ஏதாவது மன உளைச்சலா இருக்குன்னு ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி போகலாம். இது எல்லாம் எப்படின்னா ஒரு மல்டி டைரக்ஷன் ஆஃப் என்கொயரி. ஓகே, இதை வைத்துதான் வந்துட்டு இல்ல அவர் இன்னும் இப்போ இல்ல, கல்யாணம் ஆன நாள் முதலே இந்த மன உளைச்சல் இருந்திருக்கு, மன உளைச்சல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேஸ் எடுக்க போற ரூட்டே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா மேடம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப கிராமத்துல இது மாதிரி ஏழ்மைப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கும் போதே சரி ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து எப்படி மேடம், படிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாமா இல்ல படிக்கும் போதே அவர் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு இது மாதிரி அவசரப்படுறாங்களே எப்படி மேடம்? இது நிறைய நீங்க சொல்லக்கூடியது நிறைய நடக்குது. கிராமம் கிடையாது, சிட்டி சைடு நடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சில பேரண்ட்ஸ் இதை கடமையா பாக்குறாங்க. ஆமா, ஓகே, சில பேரண்ட்ஸ் கட்டி கொடுத்துட்டா போதும். சில பேரண்ட்ஸ்க்கு லேட் சைல்டா இருக்கலாம், ஐயோ எங்களுக்கும் வயசாயிட்டு போது, நாங்க இருக்கும் போதே உன்னை கொண்டு போய் ஒரு நல்லவர் கையில நாங்க ஒப்படைச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா, எல்லாரும் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை, 1-2 கேசஸ் இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா நம்ம இன்னொன்னும் சொல்லி ஆகணும், தற்கொலை எதற்கும் முடிவல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இப்ப நம்ம கேட்கலாம், இதுவே பேசுறது ஈஸிங்க, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அனுபவிச்சு பார்த்தா தாங்க கஷ்டம் தெரியும். சடனா எடுக்கிற முடிவு தான் மேடம். அதான் சொல்ல, வாழ்றதை விட சாகிறதுக்கு தைரியம் ஜாஸ்தி வேணும் இல்லையா? அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அங்க வந்துட்டு. ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முடிந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் அந்த இடத்துல கடமையா நினைக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு ஆசைப்படுற, என்ன ஏதுன்ற ஒரு விஷயம் இருக்கணும். அடுத்ததை நோக்கி நம்ம என்னதான் விசாரிச்சு என்னதான் பண்ணாலும் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்கும் போது அட் எண்ட் ஆஃப் த டே வாழ்க்கை போறது ஒரு பக்கம், உயிரே போயிடுது இல்லையா? இன்னும் சில பேரண்ட்ஸும் இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட உட்காந்து உங்க பெண், அது எந்த வயசா வேணா இருக்கட்டும், இதே ஒரு 35 வயசுல இருந்து ஒரு பெண் சொல்லும் போது வச்சுக்கோங்களேன், பேரண்ட்ஸ் என்னமா இவ்வளவு வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்போ 2 பிள்ளை பார்த்துட்டு இப்போ வந்து இந்த குறைய சொல்லி அம்மான்னு கேட்பாங்க. இது என்ன சொல்லுவாங்க ஆரம்பத்துல, இது ஒரு விஷயமாவே இதை வச்சிருக்காங்க, ஒரு ஃபாலோ அப் ரூலாவே வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பிரச்சனை ஆச்சுன்னா, கல்யாணம் 2 மாசம் 3 மாசம் தான் ஆச்சு, சரியாயிடும், புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும்வாங்க. அப்புறம் குழந்தை வந்துருச்சு, கன்சீவ் ஆயிடுச்சுன்னா, குழந்தை கன்சீவ் ஆயிட்டு இனிமே என்னமா அப்படின்னு, குழந்தை பிறந்துச்சுன்னா நீ உனக்காக வாழாத, குழந்தைக்காக நீ வாழ ஆரம்பின்னு. சோ அப்ப என்ன அந்த புரிதல் தாய் தகப்பன் இல்லையா மேடம்? எப்படி மேடம்? இல்லாததுனாலையும் நிறைய விஷயங்கள் இங்க நடக்குது. இல்ல ஒரு சில இடத்துல அந்த பெண்களும் புரிய வைக்க தவறிடுறாங்க அந்த இடத்துல. நல்ல படிச்ச பொண்ணுங்களே இப்ப ரஜினியா பாருங்க, நல்லா படிச்சிருக்கா ஒரே பொண்ணு, அவங்களாலே புரிய வைக்க முடியல பேரண்ட்டுக்கு. அப்படிங்கும் போது இப்ப இது மாதிரி மக்கள்லாம் எப்படி
இங்க என்ன யோசிப்பாங்க. இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அகைன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்ப என்னன்னா பேரண்ட்ஸும் நம்ம பெண் கஷ்டப்படுறான்னா அந்த ஓப்பன் மைண்டடா இருக்கணும், அந்த பெண் வந்து அதை பேசுவதற்காகவும். இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருப்பாங்க. ரொம்ப வளர்க்கும் போது பேரண்ட்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கும், ஐயோ பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு பயம் அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. சோ அப்படி எல்லாமே ஒரு பிளாக்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எதை நோக்கியும் யோசிக்க முடியாது அந்த இடத்துல. ஓகே, அது ஒரு பிரச்சனையும் இருக்கு. இங்க பெண்களும் இது ரொம்ப தைரியமா கையாளணும். ஏன்னா எதற்கும் வந்து தற்கொலை முடிவு கிடையாது அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, இப்ப இருக்கு அவங்க வந்து சரி ஓகே பிடிக்கலையா, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல. இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இந்த மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு. அதை தாண்டி இந்த பெண் காலேஜ் போறா, இது இப்ப என்ன ஆயிடும்னா இந்த பெண்ணுக்கு இன்னொரு சிக்கலைங்க என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஐயோ நீ கன்சீவ் ஆயிட்டா, ஒரு குழந்தைய பெற்றுக்கு போற, நாளைக்கு நீ அப்பா இல்லாம குழந்தைய தனியா வளர்க்க முடியாது. ஸோ அப்பா பேர் தெரியாம அந்த குழந்தை வளரும், அப்பா யாருன்னு தெரியாம அப்பா கூட சொசைட்டி என்ன சொல்லும். அகெயின் ஒரு பெண் மேல திணிக்கிற ஒரு விஷயம் சொசைட்டியை நோக்கி தான் திணிக்கப்படுறது அந்த இடத்துல. கமெண்ட் பண்றவங்களும் ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, என்ன பிரச்சனை. கல்யாணம் ஆகி திரும்ப காலேஜ் போனா ஒரு பார்வை ஒரு மாதிரியா தான் இருக்கும். இதுல கன்சீவரா இருக்கல அந்த ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கு நம்ம. கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப சொசைட்டியே கேட்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டா இவளுக்கு எல்லாம் எதுக்கு காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு அதை நோக்கி சில பேர் வந்து அது ரொம்ப பெண் ஒரு பிரெக்னெண்டா இருக்கும் போது கூட காலேஜ் வராங்களே தன்னம்பிக்கை அப்படின்னு பாக்குற ஒரு சைட் பீப்புள் ஆஃப் இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து கல்யாணம் பண்ணிட்டா கன்சீவா இருக்கா இவளுக்கு எதுக்கு வந்து காலேஜ், குழந்தை பெற்றா வீட்டுல குழந்தைய பார்க்காம எதுக்கு காலேஜ் வரா, இந்த மாதிரியான விமர்சனங்களை நோக்கி வைக்கும் போது இன்னைக்கே பாத்துக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா நம்மளே எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கோம், டக்குன்னு கீழே விழுந்துட்டா நம்ம எந்திரிச்சு நமக்கு என்ன அடிபட்டுருச்சுன்னு பார்ப்போமா, இல்ல சுத்தி யார் பார்த்தாங்கன்னு பார்ப்போமா? சுத்தி யார் பார்த்தாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுதான் சொசைட்டியோட இம்பாக்ட். இந்த ஒரு விஷயம் மாறுச்சு அப்படின்னால இங்க எல்லாமே மாறிடும். கண்டிப்பா மேடம். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம்.